ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. இப்பொழுது கோமாதாவான பசுவை பற்றி அளவற்ற பலன்களை நாம் பார்ப்போம். இது அனைவருக்கும் தெரிந்திருக்கும், தெரியாதவர்களுக்கு தெரிய வேண்டும். இப்படி பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்பாவனாஸ்தாய சம்பவாமி யுகே யுகே. எங்கு தர்மம் குலைகிறதோ, மகான்கள் தவிக்கின்றார்களோ, அங்கே நான் இருப்பேன் என்று சத்தியவாக்காக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லியதற்கும், இப்பொழுது நாம் பார்க்கின்ற கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதகா, நமது நாட்டிலே கோ என்னும் பசுமாட்டை தாயாகவும் கடவுளாகவும் வணங்குகின்றோம். பசுவானது தன்னுடைய கன்றுக்கும் பால் கொடுத்து உலகத்திற்கும் பாலை கொடுப்பதால் கோ மாதாவாகவும் பசுமாட்டின் எல்லா உறுப்புகளிலும் இந்திரன் முதலான தேவதைகள் இருப்பதால் கடவுளாகவும் வணங்குகின்றோம். பசுவும் பெண்ணும் ஒன்று. பழைய காலத்தில் ஒரு பழமொழி இருந்தது, பெண்ணாக பிறந்தால் பசுவாக பிறக்க வேண்டும், ஏனென்றால் பால் சுரக்கும் வரை, அப்படி அந்த பால் சுரக்கும் வரையாவது ஒருவரின் சம்ரட்சணையில் பூஜை புனஸ்கார மரியாதைகளுடன் வாழ்க்கையை கழிக்கலாம். ஆகையால் கோபூஜை, தானம், சேவை முதலானவை நமது நாட்டின் பண்பாடாகவே அமைகின்றது. உயிருடன் தானம் செய்யக்கூடிய ஒரு பிராணி எது என்று கேட்டால் அது பசு மாடு மட்டுமே. சுத்தம் செய்யக்கூடிய கழிவுப் பொருள்கள் பசுவினது கோமேயம் மட்டுமே ஆகும். கோவதம் என்கின்ற பசுவினை கொல்லும் செயல் பிராய்ச்சித்தமே பரிகாரமே இல்லாத 5 மகா பாபங்களிலே, பஞ்சமகா பாதகங்களிலே ஒன்றாகும். தாய், மாத்ரு, சிசு, குழந்தை, பிராமணன் கரு ஆகியவற்றை நாசம் செய்தால் அதற்கு பரிகாரம் இல்லை. அதை போல பசுவை கொன்றாலும் அந்த பாவத்திற்கு பிராய்ச்சித்தம் இல்லை. இன்று உலகில் நடப்பது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுவும் தாய் திருநாட்டிலே பல இடங்களிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு அற்புதமான நல்ல குணங்களை உடைய பசுமாட்டினை நாம் கடவுளாகத்தான் வணங்குவதில்லை. காரணம், அதை பற்றி தெரிவதில்லை. அப்படி வணங்குவதில் ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. முதல் கன்று பிரசவித்தவுடன் அதற்கு கோ என்று பெயர் கிடையாது. அதற்கு தேனு என்ற பெயர் உண்டு. தேனுர் நவப்பிரசுதிகா என்ற அமர கோஷத்தில் இது குறிப்பிட்டப்பட்டு உள்ளது. தானத்திற்கோ பூஜைக்கோ தேனுவை உபயோகப்படுத்துவது இல்லை என்ற பழக்கம் நடைமுறையில் உள்ளது. பாபங்கள் போக்கும். ஆகவே 2வது கன்றினை, அது ஈன்ற பசுவான அந்த கோவை பூஜிப்பதும் தானம் செய்வது அஷ்டலட்சுமி கடாட்சத்திற்கும் எல்லா பாவங்களையும் போக்குவதற்கும் மிக மிக சிறந்த பிராயச்சித்தமாக பல தர்ம சாஸ்திர நூல்களிலே கூறப்பட்டு உள்ளது. தமிழ் பண்டிகையான பொங்கல் அன்று, அதாவது மாட்டு பொங்கல் நாளன்று கோபூஜை செய்வது வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருகிறது. பண்டிகை இல்லாமல் காமியமாகவே கோபூஜை செய்யலாம், சாதாரணமாகவே செய்யலாம். கோதானம் சாஸ்திரங்களிலே பலவித தானங்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் பசுதானம்தான் மிக மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஒருவரின் வருடப்பிறப்பிலும், அதாவது ஜென்ம நட்சத்திரத்திலும் கோதானம் செய்வதும் கோபூஜை செய்வதும் மேன்மை தரும். பசுதானம் செய்பவர்களுக்கு கைலையில் சிவகணங்களுடன் சிவ தரிசனம் செய்யும் பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும். கோவில்களில் கோசாலை உள்ள கோயில்களுக்கு பால் கறக்கும் பசுவையும் கன்றினையும் அளித்தால் கோடி கோடி கோடான கோடி புண்ணியம் கிட்டுவதுடன் அவர்களது வாரிசுகளுக்கும் இந்த புண்ணியம் அப்படியே மழை போல கொட்டி கொண்டே இருக்கும். பசுவையும் கன்றையும் ஓராண்டு பராமரிப்பதற்கான அதாவது உதவி பணத்தை கொடுப்பதும் அது சிறந்தது என்றுதான் சொல்கின்றார்கள். பசுவும் தெய்வமே. பசுவின் கொம்புகளில் பீமனும் இந்திரனும், காதுகளில் அஸ்வினி குமாரர்களும், கழுத்து தாடை பகுதிகளில் ராகு கேதுவும், 2 கண்களில் சூரிய சந்திரர்களும், முக்கின் மேல் பகுதியில் விநாயகரும் முருகனும், முன்னிரண்டு கால்களிலே பைரவரும் அனுமனும், முகப்பகுதியில் சிவபெருமானும், கழுத்து முதலான பகுதியில்
பாரத்வாஜர், குபேரன், வருணன், அக்னி, பிரம்மன், கங்காதேவி, நாரதர், வசிஷ்டர், ஜனககுமாரர்கள், பூமாதேவி, சரஸ்வதி, விஷ்ணு, பராசுரர், விஸ்வாமித்திரர் அமிர்த சாகரமும் வால் பகுதியிலே நாகராஜனும் முன்குளம்பு பகுதியிலே விந்தியம் இமாச்சல பர்வதகங்களும் பின்கால் பகுதியிலே மந்த்ராச்சலம் துரோணாச்சல பர்வதங்களும் மடியில் அமிர்த சுரபி கலசமும் பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமியும் வாசம் செய்வதுடன் இன்னும் பிற தேவர்களும் பசுவின் உடலிலே வாசம் செய்வதாக ஐதீகம். ராமபிரான் பூமியில் அவதரிக்க மூல காரணமே கோபூஜைத்தான் என்கிறது புராணம். யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதா அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் ஸ்ருஜாம் யகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இப்படி கீதையிலே பொழிகின்றான் பகவான் கிருஷ்ணன். எப்பொழுதெல்லாம் தர்மம் குலைகிறதோ, எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை விரித்து ஆடுகிறதோ, எப்பொழுதெல்லாம் சாதுக்கள் துன்பத்திற்கு ஆளாகின்றார்களோ, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அது என்ன காடு என்றால் சுடு காடு கொள்ளாது போகா என்று சொன்னார். அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, தீயவர்களை அழிப்பதற்கும், சாதுக்களை காப்பதற்கும் நான் யுகம் யுகமாக அவதரிக்கின்றேன் என்பது இதன் பொருள் என்று எல்லோருக்கும் தெரியும். கோமாதா, கோசாலை. அப்படி இதை பற்றி பார்த்தால் கோமாதா பசு, ஆ என்றால் இப்படியெல்லாம் கூறப்படும் பசு மிகவும் புனிதமானது. அதன் மகிமை அளவிற்கு அப்பாற்பட்டது, அளவிற்கரியது. அவற்றை பராமரித்தல் ஆனந்தம் அளிக்கும். கோசாலை அமைத்து பசுக்களை பராமரித்தல் மிகவும் சிறந்ததாகும். பசுஞ்சாணம், பசுமூத்திரம், பசும்பால், பசுந்தயிர், பசுனை ஆகிய 5ம் பஞ்சகவியம். இவை உடல் தூய்மைக்காக கொடுக்கப்படுகிறது. பசுவை, அந்த பசுவை தொடுவதே புனிதம். அது உள்ள இடம் புனிதமாகத்தான் இருக்கும். அதன் மூச்சுக்காற்றுப்பட்ட இடத்தில் எந்த நோயும் அண்டாது. பசுவை கோமாதா என்று தெய்வமாக வழிபட வேண்டும். பசு மற்ற பிராணிகளை விட புனிதமானது. அது நன்மையும் நம்மையும் புனிதமடைய செய்கிறது. சொர்க்கத்துக்கும் அழைத்து செல்லும் முதல் படி பசு. தினமும் ஒரு கைப்பிடி அளவு புல் பசுவுக்கு கொடுத்தால் மரணத்துக்கு பின் சொர்க்கம் கிட்டும். துன்பத்தில் உள்ள பசுவை காப்பாற்றுதல், பசுவை போற்றி கொண்டாடுதல், கோதானம் ஆகியவை உறவினர்களையும் கரையேற்ற செய்யும். சண்டாளர்களும் பஞ்சகவ்யத்தை உட்கொண்டு ஒருவேளை உபவாசம் இருந்தால் பாபங்கள் நசிந்து போகும். சந்தாபன விரதத்தை கடைபிடிக்கையிலே பஞ்சகவ்யம் உட்கொள்ளுமாறு தேவதைகள் கூறியுள்ளனர். இப்படி கிருச்சாதி கிருச்ச விரதத்தை கடைபிடிக்கையிலே 21 நாட்களுக்கு பசும்பாலை மட்டும் ஆகாரமாக உட்கொள்ள வேண்டும். இப்படி கோவிரதம் ஒருவன் உடலை கோமயத்தால் தூய்மைப்படுத்தி கொண்டு பசும்பாலை அருந்தி அந்த பசுவை பாலித்து வருதல். இதை 1 மாதம் செய்தால் பாவங்கள் நீங்கி சொர்க்கவாசல் கிடைக்கும். பசுக்களை நோயின்றி தக்க மருந்துகள் அளித்து பாதுகாக்க வேண்டும். பஞ்சமி அன்று மகாலட்சுமியை பசுஞ்சாணத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டு அன்று விஷ்ணுவை மலர்களாலும் நறுமணப்பொருள்களாலும் வழிபட வேண்டும். இப்படி அக்னி தேவாய நமகா என்று ஒரு அந்தணர் தெருவில் எதையோ தேடிக்கொண்டு இருந்தார். நாம் முக்கியமான கதைக்கு வருகிறோம். எப்படி எதையோ ஒரு அந்தணர் தெருவில் தேடிக்கொண்டிருந்தார். அவர் நெடுநேரம் தேடுவதை பார்த்த ஒருவர், ஐயா என்ன தேடுகிறீர்கள், நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். கோமாதா பூஜைக்கு நான் வாழைப்பழம் வாங்குவதற்காக கையில் ஒரணா வைத்திருந்தேன். அது எங்கோ கீழே விழுந்து விட்டது. அதை தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்றார். பரவாயில்லை ஐயா, பூஜைக்கும் நாழியாகிவிட்டது. நான் ஒரணா தருகிறேன், வாழைப்பழம் வாங்கி பூஜையை முடித்து கொள்ளுங்களேன் என்று சொல்லி ஒரணா காசை கொடுத்து விட்டு போய்விட்டார். அந்த காலத்தில் ஒரணாவுக்கு 4 பெரிய நல்ல வாழைப்பழம் கிடைத்தது. அவரும் உடனே ஓடிப்போய் ஒரணாக்கு வாழைப்பழம் வாங்கி வைத்து பூஜையை, அந்த கோ பூஜையை முடித்தார்.
இங்குதான் முக்கியம். தேவேந்திரன் ஒரு நாள் தர்மராஜன் சபைக்கு வந்தான். தேவேந்திரனே யம தர்மராஜனுடைய சபைக்கு வந்தான். கெஸ்ட் யமதர்மன் தேவேந்திரனை அன்பாக உபசரித்து வாங்கோ வாங்கோ என்று வரவேற்றான். அங்கே சபையிலே ஒரு ரத்ன சிம்மாசனம், ஒரு தங்கத்தாலான அற்புதமான பளபள என்ற சிம்மாசனம் ரெண்டும் போடப்பட்டிருந்தது. அதை பார்த்தான் இந்திரன். அந்த சமயம் 2 தேவ விமானங்கள் சர்ர் என்று வந்தது. யமதர்மன் ஓடி போய் விமானத்தில் இருந்தவரை அற்புதமாக வணங்கி வரவேற்று உபசரித்தான். ஒவ்வொரு விமானத்திலிருந்தும் ஒவ்வொரு புண்ணிய புருஷர் இறங்கினர். யமதர்மன் ஒருவரை ரத்ன சிம்மாசனத்திலும் மற்றொருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்தார். புண்ணிய புருஷர்களான நீங்கள் இங்கு வந்தது எனது பெரும் பாக்கியம் என்று தர்மராஜன் சந்தோஷப்பட்டான். அவர்களை யமதர்மன் என்று உபசரித்ததை பார்த்த தேவேந்திரன் அப்படியே அசந்து போய் ஒரு வியப்பாக பார்த்தான். இவர்கள் அப்படி என்ன புண்ணியம் செய்தார்? அதிலும் ஒருவரை ரத்ன சிம்மாசனத்தில் உட்கார வைத்து விட்டீர்கள், ஒருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்திருக்கிறீர்கள். எனக்கு காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அதற்கு யமதர்மராஜன் சொன்னார், பாருங்க ஒரு பதில். இதோ இந்த தங்க சிம்மாசனத்திலே இருக்கிறாரே, இவர் தினமும் ஸ்ரத்தையுடன் கோமாதா பூஜை செய்தவர். இதோ அந்த புண்ணியத்தினால் இவரை தங்க சிம்மாசனத்திலே உட்கார வைத்து இருக்கிறேன். மற்றொருவரோ கோமாதா பூஜைக்கு உதவி செய்தவர். ஒரு நாள் கோமாதா பூஜைக்கு வாழைப்பழம் வாங்க ஒரு அணா உதவி செய்தவர். அதனால் இவருக்கு ரத்ன சிம்மாசனம் என்றான் யமதர்மராஜன். தேவேந்திரன் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் ஆச்சரியப்பட்டு, கோமாதா பூஜை செய்தவரை விட கோமாதா பூஜைக்கு உதவி செய்தவர்க்குத்தான் அதிக புண்ணியம் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி யமதர்மராஜனிடம் விடை பெற்று சென்றான். தேவலோகம் சென்ற இந்திரன், இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்ன? ஒரு கோமாதாவை அந்த பூஜை முன் நின்று நடத்துபவரை விட அதற்கு உதவி செய்பவர்களுக்குத்தான் புண்ணியம் அதிகம். அதனால்தான் யார் கோசாலை நடத்தினாலும் அங்கே இருக்கும் கோமாதாவின் உணவிற்கு ஏதோ ஓரளவுக்கு பணமும் அதில் சேரட்டும், என் அளவுக்கு கொஞ்சம் பணம் சேரட்டும் என்று பணம் அல்லது தேவையான உணவுகளை பசுமாட்டிற்கு வாங்கி தானம் செய்து புண்ணியத்தை சேர்த்து கொள்கின்றார்கள். கோமாதாவிற்கு சேவை செய்தாலும் கைங்கரியம் செய்தாலும் புண்ணியம் கொடுத்து பாருங்கள், அந்த புண்ணியம் எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்வீர்கள். கொடுக்க கொடுக்க மேன்மை அடைய வைப்பதும் தர்மம் மட்டுமே. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று சொல்வார்களே, இப்படி கோமாதா பற்றி அரிய தகவல்கள் பசுவை கோமாதா என்று சிறப்பித்து அழைக்கின்றன. வேதங்களும் புராணங்களும் பசுவை தெய்வமாக வழிபடும் முறை நம்மிடையே இருக்கிறது. பசுவிற்கு உணவளிப்பதே பலவற்றிற்கும் பெரிய பரிகாரமாக அதை சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட கோமாதா பற்றிய சில தகவல்களை இங்கே நாம் பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தது பசுதான். எனவேதான் அவரை கோபால கிருஷ்ணன் என்று அழைக்கின்றோம். கோபூஜை நடத்தும் போது கண்டிப்பாக பசுவுடன் அதன் கன்றும் இருக்க வேண்டும். கோபூஜை செய்வதால் பணக்கஷ்டம் நீங்கும். சஷ்டியர்த்த பூர்த்தி, சதாபிஷேகம் ஆகியவற்றின் போது பசுதானம் செய்தால் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும். ஒரு பசு தன்னுடைய முதல் கன்றை பிரசவிக்கும் போது அதனை தேனு என்பார்கள். 2வது கன்றை பிரசவிக்கும் போது அந்த பசுவையோ கோ என்றுதான் கூறுவார்கள். 2வது கன்றை பிரசவித்த அந்த பிரசவமான பசுவைத்தான் கோபூஜைக்கு பயன்படுத்துவார்கள். இப்படி பசுவின் வாய்ப்பகுதியிலே கலி தேவதை இருக்கிறது. அதனால்தான் பசுவின் பின்பகுதியை தொட்டு தொட்டு வணங்கும் முறை நம்மிடம் இருக்கிறது. காமதேனு பசு உலகத்திற்கும் தாயாக கருதப்படுகிறது. பசுவுக்கு தினமும் பூஜை செய்வது என்பது இந்த பராசக்திக்கு பூஜை செய்ததற்கு சமமாகும். இப்படி பசுவின் உடலில் 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும்
அஷ்டவசுக்களும் நவ கிரகங்களும் வீட்டு இருந்து ஆட்சி செய்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பசுவை 108 போற்றி துதிகள் சொல்லி வழிபட்டால் பல புராதன கோயில்களுக்கு சென்று வந்த பலன்கள் உடனே கிடைக்கும். வீட்டில் பசு வளர்ப்பது செல்வ செழிப்பை உண்டாக்கும். பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்க இயலாவிட்டால் வாழைப்பழம் கொடுக்கலாமே. உங்களால் வீட்டில் உள்ள பசுவை பராமரிக்க இயலாவிட்டால் அதை அடிமாடாக விற்காமல் ஏதாவது ஒரு கோசாலையில் சேர்த்து விடுவது நல்லது. பசுக்களை அடிக்கடி நீர்நிலைகளில் நீந்தி குளிக்க வைப்பது மிக மிக நல்லது. பசுதானம் வாங்குபவர்கள் 1,00,000 தடவை காயத்ரி மந்திரம் சொன்னால்தான் தானம் வாங்கிய கடன் சுமை குறையும். பசுவுக்கு நாம் அகத்திக்கீரை தருவதால் முதலில் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். கொலை களவு செய்வதால் உண்டாகும் பிரம்மகத்தி முதலிய தோஷங்கள் விலகிவிடும். நீண்ட நாட்களாக திதி கர்மா செய்யாமல் விடுபட்டிருந்தால் அந்த பாவம் 16 அகத்திக்கீரை கட்டை பசுவுக்கு தருவதால் நீங்கும். பித்ரு தோஷங்கள் இருந்தால் நீங்கும். சுப வாழ்வு ஏற்படும். பசுவும் புண்ணியங்களும். பசுவை ஒரு முறை பிரதட்சணம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்த புண்ணியம் கிடைக்கும். பசுவை பூஜித்தால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜை செய்த புண்ணியம் உண்டாகும். பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும், கோக்ராசம் பசுவின் கழுத்து பகுதியிலே சொரிந்து கொடுத்தாலும், கோ கண்டு எனம் என்ற கொடிய பாவங்கள் விலகும். இதனை உணர்ந்தே நம் முன்னோர்கள் ஆங்காங்கே ஆவுரஞ்சுக்கள் அமைத்தார்கள் பசுக்கள் சொரிந்து கொள்வதற்கு. பசுக்கள் மேய்ந்து விட்டு வீடு திரும்பும் மாலை நேரம் சந்தியா காலம், கோதூளி காலம், லக்னம் என்று அழைக்கப்படுகிறது. இது மிக புண்ணியமான வேலை. பசு நடக்கும்போது எழுந்து வரும் புழுதியானது நம் உடலில் படுவது 8 வகை புண்ணிய ஸ்நானங்களில் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். பசுவின் கால்பட்ட தூசியைத்தான் ரகு சக்கரவர்த்தி, அஜ சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி போன்ற மாமன்னர்கள் பூசிக்கொண்டார்கள். மா என்றால் பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது. பசு வசிக்கும் இடத்தில் பசுவின் அருகில் அமர்ந்து செய்யும் மந்திர ஜபம் தர்ம காரியங்களோ 100 பங்கு பலனை தருகின்றது. மனிதன் கண்ணுக்கு புலப்படாத மிருத்யுவான யமதூதர்கள் பசுமாட்டின் கண்களுக்கு மட்டுமே நன்றாக புலப்படுவார்கள். ஆகவேதான் ஒருவர் இறக்கும் பொழுது பசுமாடு மா என்று சத்தம் போடுகிறது. ஒருவர் இறந்த பின் பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் ஜீவன் அசி பத்திர வனத்தில் வைதரணி நதியை மலம் ஜலம் சளி சுடுநீர் ஓடும் நதி கடக்க இயலாமல் தவிக்கிறது. பூலோகத்தில் பசுதானம் செய்தவர்களுக்கு இந்த துன்பம் நேர்வதில்லை. அவர் தானம் செய்த பசுமாடு அங்கு தோன்ற அதன் வாளை பிடித்து கொண்டே அந்த வைதரணி நதியை கடந்து விடலாம் என்று கருட புராணமும் கூறுகிறது. உலகம் எத்தகைய விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தாலும், அதன் தொடர்ச்சியாய் எத்தகைய பாதிப்பு நிகழ்ந்தாலும், பசுக்கள் வசிக்கும் இடங்களுக்கு மட்டும் எவ்வித பாதிப்பும் நிகழாது என்பது ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் கருத்தாகும். கோமாதாவை காப்போம். பூஜிப்பதும் நேசிப்பதும் யோசிப்பது சுவாசிப்பதும் இப்படி சிவாய நம அமாவாசை தினத்திலே பசுவுக்கு அகத்திக்கீரை தானம் செய்வது நல்லது. ஆவணி மாத சிறப்பை பற்றியும் பிறகு பார்ப்போம். இப்படி பசுவை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றிலிருந்து இப்பொழுதிருந்து பசுவை கொண்டாடுங்கள். கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோ மதகா யோம் யாதேவி சர்வபூதேஷு காமதேனு ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமகா. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. ஒன்றை இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஒரு சர்க்குரு மூலம் என்னுடைய வாத்தியார் முதலிலே திருக்கோஷ்டியூரிலே கோபூஜையை அவர் திருக்கரங்களால் சொல்லி கொடுத்து, ஒரு குரு சொல்லி கொடுத்து முதல் பூஜையை ஆரம்பித்த அடியேன் என்று உங்களுக்கு சொல்வதற்கு சிறிய வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி ஓரளவு உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கும் சொல்வதற்கும் எனக்கு உதவி செய்த இந்த வாத்தியாருக்கும் எனது ஆழ்ந்த மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றியும் செலுத்துகிறேன். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.